ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவோதயா ஸ்கூலில் நடக்கிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். நவோதயா ஸ்கூல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நேரடி பார்வையில் இயங்குகிற ஸ்கூல். இது ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அதாவது அங்கேயே தங்கி படிக்கிற ஸ்கூல். சரிங்களா? நவோதயா ஸ்கூலில் 6th and 9th ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் நடக்குது. அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் எழுத யாரெல்லாம் எலிஜிபிளில் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? நடப்பு கல்வி ஆண்டில், அதாவது இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களில் 5வது மற்றும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6, அதாவது கிளாஸ் 6 சேர்றதுக்கு எக்ஸாம் சிலபஸ், அது இல்லாமல் மார்க்ஸ் பற்றின டீட்டெயிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிளாஸ் 6 எக்ஸாம் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் எழுதலாம். அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் தமிழில் எழுதலாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழில் எழுதலாம். அவங்க லாங்குவேஜ் எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எழுதலாம். இப்போது எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் போகலாம். இப்போது நவோதயா கிளாஸ் 6 எக்ஸாம் பொறுத்தளவு ஒரு கொஸ்டின் பேப்பரில் 3 செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது மூளை திறனாய்வு தேர்வு, வேறு ஒன்றும் இல்லை. இதில் 40 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க். அதாவது ஒரு ஆன்சருக்கு 1.25 மார்க்கு கொடுக்குறாங்க. அடுத்தது அரித்மெட்டிக் டெஸ்ட், அதான் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அரித்மெட்டிக் டெஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதில் 25 மார்க்கு. மூணாவதாக லாங்குவேஜ் டெஸ்ட், தமிழ் ஆர் இங்கிலீஷ், நம்ம எதில் நல்லா தெரிஞ்சிருக்கோ அதை நம்ம அப்ளை பண்ணி முன்னாடியே வச்சிடணும். அதில் தான் கொஸ்டின் பேப்பர் வரும். நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணியிருந்தால் தமிழில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அல்லது இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருந்தால் இங்கிலீஷில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அது பொறுத்தளவு இந்த பேசேஜ் டெஸ்ட்டும்பாங்க இது. அதில் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது, 25 மார்க் இருக்குது. மொத்தத்தில் 80 கொஸ்டின்ஸ், 100 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1.25 மார்க் இருக்குது. டைம் பார்த்திங்கனாக்கா 2 மணி நேரம். இந்த தேர்வுக்கான டைம் 2 மணி நேரம். இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அது பேர் எம்சிக்யூன்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுப்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும், ஏ, பி, சி அண்டு டி 4 கொடுப்பாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் சரியான ஆப்ஷனாக இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் ஷேர் பண்ணணும். எதில் ஷேர் பண்ணணும்னா ஓஎம்ஆர் ஷீட்னு கொடுப்பாங்க. அதை பற்றினது டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஃபுல்லாக போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், அதான் ஃபஸ்ட்டு செக்ஷன் சொன்னேன் இல்லையா. இதில் 40 கொஸ்டின் கேட்குறாங்க, 50 மார்க்கு. இதில் அந்த மென்டல் எபிலிட்டியில் 10 பார்ட் இருக்குது. அதில் ஒரு பார்ட்டு தான் நம்ம இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பிக்சர், ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஆட் மேன் அவுட்டில் நீங்கள் 4 டயக்ராம், டிஃப்ரெண்ட் டயக்ராம் பார்க்குறீங்க. ஏ, பி, சி, டி அப்படின்னு பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் தனியாக இருக்குது. அது எதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் ஆட் மேன் அவுட். ஏ பார்க்குறீங்க, எப்படி இருக்குது, அந்த ஒவ்வொரு பிக்சர் ஒரே மாதிரி இருக்குது, அதில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்குறோம். பி பார்க்குறோம். அடுத்து சிடி, இதில் ஏயை தவிர்த்து பி, சி, டி 3த்துலேயும் இந்த கோடு ஆனது உள்பக்கமாக வந்திருக்கு. ஏன்ற டயக்ராமில் தான் கோடு வெளியில் வந்திருக்கு. அதனால் இதுக்கு ஆன்சர் ஏ அப்படின்னு நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இது மூளைத்திறன் ஆய்வு. இதில் 10 பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு பேர் இருக்குது, அது அடுத்தடுத்தது பார்க்கலாம். அடுத்தது அரித்மெட்டிக்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மேத்தமெட்டிக்ஸ் தான். கேட்டிருக்காங்க கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 4 ஆட் நம்பர்ஸ். ஆவரேஜ்னால் சராசரி, முதல் 4 ஒற்றைப்படை எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், ஒற்றைப்படை எண்கள்னால் 1, 3, 5, 7 இது ஒற்றைப்படை எண்கள். இது அந்த 4 நம்பரையும் கூட்டி 4ஆல் வகுக்கணும். அதான் ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 4 ஆட் நம்பர்ஸ். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னாக்கா பி தான் ஆன்சர் வருது. ஆன்சர் 4. பி ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். இது அரித்மெட்டிக் செக்ஷன். அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3வது செக்ஷன் லாங்குவேஜ். நான் சொன்ன மாதிரி தமிழ் மீடியம் தமிழில் இருக்கும் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷில் அப்ளை பண்ணவங்களுக்கு இங்கிலீஷில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நம்ம எந்த லாங்குவேஜில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கதை மாதிரி, ஒரு பேசேஜ்னு சொல்லுவாங்க. இது அப்படியே நம்ம படித்து பார்க்கணும். ஏதோ ஒரு ஆன்சர் அது உள்ளேயே இருக்குது, கேள்விக்கான பதில் அதில் இருக்க. ஒரு பேசேஜுக்கு 4 கேள்வி இருக்கும்,
4த்துக்கும் 4 ஆப்ஷன் இருக்கும், 4 கொஸ்டினுக்கும். அது என்ன பண்ண போகிறோம்னாக்கா படித்து பார்க்க போகிறோம். படித்து பார்த்துட்டு அதுக்கான விடையை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட்டு யூஸ்ஃபுல், அதாவது காடுகளின் பயன்பாடுகளை பற்றி நமக்கு இந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. டு ப்ரிசர்வ் த எக்கோசிஸ்டம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டேஷ் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றுச்சூழல் நிலைகளை அமைப்புகளை பாதுகாப்பது எதனோட முக்கியத்துவம்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 விடைகள் இருக்குது. இதில் ஏ ஆப்ஷன் ஃபாரஸ்ட்டு தான் சரியான பதிலாக இருக்கும். சரிங்களா? இதுதான் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். வெரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மென்டல் எபிலிட்டி, அரித்மெட்டிக் அண்ட் லாங்குவேஜ். இது அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் 16th September 2024. செப்டம்பர் 16 இதுக்கான லாஸ்ட் டேட். இது எல்லாரும் 5ஆம் வகுப்பு படிக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எல்லா ஸ்கூல்லேருந்தும் அப்ளிகேஷன்ஸ் வரவேற்கப்படுது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக தான் இதை எடுக்கிறாங்க. எக்ஸாம் பற்றின டவுட் ஏதாச்சும் இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற அனைத்து விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணலாம்.